எங்கேருந்து சகோ சுப்மன்கில் பாத்தீங்கன்னா திடீர்னு T20 வந்து வைஸ் கேப்னு வராரு. அவர் இப்ப நான் வந்தால் அர்ச்சனா ஸ்பீச்சோக்கு தான் வருவன்ற மாதிரி வைஸ் கேப்னு தான் உள்ள வருவேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கெத்து காமிச்சிட்டு இருக்காரு. அஹெட் ஆஃப் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ் ஐயர், சுப்மன்கிலுக்கு இந்த மாதிரி ஒரு புஷ், அதாவது ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த ரேஸ்ல இந்த குதிரை ஓடினா நல்லா இருக்கும், அந்த ரேஸ்ல அந்த குதிரை ஓடினா நல்லா இருக்கும், ஆனா இந்த குதிரைக்காக தான் ஏன் ரேஸே நடத்துறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் சுப்மன் மாதிரி எனக்கு தோணுது. இவர் வந்து கில்லுக்கு எதிராக தான் எப்பவுமே பேசுவார்னு பொத்தாம் பொதுவா சொல்றதுக்கு முன்னாடி கில்ல நான் நிறைய இடத்துல சப்போர்ட்டும் பண்ணிருக்கேன். பட் இந்த இடத்துல T20 டீமுக்கு நோ சான்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி 10 T20 இன்டர்நேஷனல் இன்னிங்ஸ்ல அவர் 270 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 30, ஸ்ட்ரைக் ரேட் 132, ஒரு சிக்ஸர் அடிக்க அவர் எடுத்துக்கொண்ட பந்துகள் பாத்தீங்கன்னா 34. அப்படின்ற போது எங்கேந்தியா உள்ள வந்தாரு அப்படின்னு செலக்டர் நீங்க கேட்டீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச் பின்னி படல் எடுத்துட்டார்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதே டெஸ்ட் மேட்ச்ல பின்னி படல் எடுத்தவங்க தான் KL ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஏன் முகமது சிராஜ், இன்னும் சில பேர் லைக் வாஷிங்டன் சுந்தர் செம்மையா ஆடி இருக்காங்க அந்த டெஸ்ட் சீரீஸ்ல. செம் ஆல்ரவுண்டர் அப்படின்ற போது அவங்களுக்கு தான் ஏன் கேட் ஓபன் பண்ணல அப்படின்னு செலக்டர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அப்படியா அப்ப ஐபிஎல், ஓஹோ ஐபிஎல் தான் கன்சிடர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, அவர் சூப்பரா பேட்டிங் ஆனார் ஐபிஎல், நோ டவுட். 15 இன்னிங்ஸ் 650 ரன், 50 ரன் ஆவரேஜ், 175 ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு போது ஹேட்ஸ் ஆஃப். ஆனா அவரோடே அந்த பக்கம் ஒருத்தர் பேட்டிங் ஆனாரு, அதே 15 இன்னிங்ஸ்ல 770 ரன் அடிச்சு 54 ரன் ஆவரேஜ் வச்சு 175 ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சுட்டு ஆரஞ்ச் கேப் வாங்கினார ஒருத்தர் சாய் சுதர்ஷன். அவருக்கு அப்ப நீங்க ஐபிஎல் கன்சிடர் பண்ணலையா? அவரே உங்க 20லயே இல்ல. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் T20 பேட்டர் ஜெய்ஸ்வாலா இல்ல சுப்மன் கில்லா அப்படின்றது யோசிச்சு பாருங்க. இல்ல சாய் சுதர்ஷன் வண்டியா வருஷமா ரன் அடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் உங்க 20 ரன் இருந்திருக்கும். வேணாம் சரி, அதெல்லாம் உங்களுக்கு அதே ஐபிஎல்ல ஸ்ரேயா சேர்னு ஒருத்தர் வெளுத்து கட்டினாரு, 50 ரன் ஆவரேஜ் வச்சு வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காரு. அவரை பேக் பண்ணாம சிவம் துவை பேக் பண்ணிருக்கீங்க, என்னப்பா இது? சரி, இங்கதான் கம்பீர் வந்து சில பிளேயர்ஸ் வந்து டெஃபினட்டா பேக் பண்ணது. இங்கிலாந்து சீரிஸே நம்ம அந்த டிராவா மிகப்பெரிய லெவல்ல கொண்டாடுறதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரொம்ப மோசமான ஒரு ட்ராக் ரெக்கார்டு டெஸ்ட் சீரிஸ்ல வச்சிருந்தாரு கம்பீர். அதை தாண்டி அவர் ஒரு டிராஃபி ஒரு வின் பண்ணாரு, சாதிச்சுட்டாருன்னு சொன்னீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி சொல்லி ஆகணும். அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில அவரோட மிகப்பெரிய துருப்பு சீட்டா யார் இருந்தாங்க? ஸ்ரேயா ஐயர் சகோ. இன்ஃபேக்ட் அவர் இந்த டீம்ல பிளேயரா மட்டும் வாக்கிங் பண்ணக்கூடாது, ஒரு வைஸ் கேப்டனாவே அவரா தாங்க இருந்திருக்கணும். சுப்மன் கில்ல T20லயும் கேப்டன் ஆகுறது எங்களோட பிளான் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியகுமார் அது மேல பிரஷரை போட ஆரம்பிச்சிட போறீங்க. பாவம், அவரை ஃப்ரீயா விடுங்க, ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர். பட் சுப்மன் கில் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை நீங்க வைக்கும்போது ஸ்ரேயா ஐயர் மேல ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வி. சில பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க செலக்ஷன் வந்து ஐபிஎல் கை காமிக்கும் போது ஸ்ரேயா ஐயருக்கு நீங்க ஐபிஎல் ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கன்சிடர் பண்ணல, ஒரு கேப்டன்சி ரெக்கார்டையும் கன்சிடர் பண்ணல. ஐபிஎல் ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயா ஐயர். ஒரு முறை வின்னர், ஒரு முறை ரன்னர். சில பிளேயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தட்டாமலே திறக்கப்படும், சில பேருக்கு சொல்றீங்க தட்டுங்கள் திறக்கப்படும், சில பேருக்கு தட்டவே வானாயான்னு சொன்னீங்கன்னா எப்படி? எனிவே உங்க தாட்ஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே சர்.